Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open. மா இந்த இளங்கோ இருக்கானே அவனுக்கு இன்னும் ஒரு குழந்தைக்கு அப்பா ஆயிட்டோங்கிற எண்ணமே இல்லம்மா. வீட்டுல பொண்டாட்டி வயித்துல ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்காளேன்னு அக்கறை கொஞ்சமாவது இருக்கா அவனுக்கு? குழந்தை கன்ஃபார்ம் ஆன அன்னைக்கு உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனவன் தான். இப்போ வரைக்கும் மறுபடியும் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனானா அவன்? டாக்டர் சொன்னபடி எல்லாம் சரியா நடக்குதா? டாக்டர் சொன்னபடி மருந்து மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? குழந்தை சரியா வளர்ந்துட்டு இருக்கா? இதெல்லாம் அவன் பொறுப்பா கேட்க வேணாமா? அதனாலதான் நானே இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் உன்னை செக்அப் பண்ணிட்டு வரலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இல்ல மாமா, நாங்க டாக்டரை பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்க கொடுத்த மாத்திரை எல்லாத்தையுமே நான் ஒரு வேளை விடாம சரியா சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அடிப்பாவி, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறியே. டாக்டர் உனக்கு கொடுத்த மாத்திரை எல்லாம் அட்டை அட்டையா அப்படியே இருக்கு. மாத்திரை சாப்பிடுறேன்னு பொய் சொல்ற. டாக்டர் வர சொன்ன தேதிக்கு நீ செக்கப்புக்கும் போகல. பொய் மேல பொய்யா சொல்ற. இன்னைக்கு இருக்குடி உனக்கு கச்சேரி. மாமா, அத்தை வந்துட்டுமே, அத்தை கிட்ட கேட்டுட்டு போலாமா? யாழினி, உன் வயித்துல வளர என் பேர பையன் மேல உன் அத்தையை விட எனக்கு தான் அக்கறை அதிகம். சும்மா பதில் பேசிட்டு இருக்காம கிளம்புமா, போயிட்டு வந்துடலாம். இல்ல, பெரியவங்க ஒருத்தவங்க கூட இருந்தா நல்லா இருக்கும்ல மாமா, அதான். பெரியவங்க தானே, அத நான் இருக்கனே யாழினி. என்னை விட வேற யாரு பெரியவங்க? வா கிளம்பி போலாம். இல்ல, நான் இளங்கோ கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேனே. யாழினி, உன் மாமா எதுவும் தப்பா முடிவு எடுத்திருப்பனா? எனக்கு என் பேரன் ஆரோக்கியமா வளர்றானான்னு தெரிஞ்சுக்க மனசு துடிச்சிட்டு இருக்குமா? அதுக்காக தான் போகணும்னு சொல்றேன். சரி வா, உன் அத்தை வரத்துக்குள்ள திரும்பி வந்துடலாம். இளங்கோ கிட்ட நான் சொல்லிக்கிறேம்மா. யாழினி, உன் மாமா உன் மேல எவ்வளவு அக்கறையோட சொல்லிட்டு இருக்காரு. நீ என்னடானா இப்படி யோசிச்சுட்டு இருக்க? இங்க பாரு, பெரியவங்க ஒண்ணு சொல்லும் போது அதுக்கு பதில் சொல்லாம நிக்கிறதே அவங்கள அவமதிக்கிற மாதிரி தான். பேசாம கிளம்பு. கடவுளே, இப்படி ரெண்டு பேரும் என்ன கட்டாயப்படுத்துறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? யாழினி, என்ன யோசிக்கிற? வா கிளம்பு. நான் போய் என் போன் எடுத்துட்டு வந்துடுறேன். போயிட்டு உடனே வரப்போறோம். இதுல போன் எதுக்கு உனக்கு? இங்க பாரு, மாமா எவ்வளவு அக்கறையோட சொல்லிட்டு இருக்காரு. அவர் வயசுல இருந்து நீ யோசிச்சு பாரு. ஜோசியக்கார பொசுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். உன் வயித்துல இருக்கிற குழந்தைதான் அண்ணன் உயிரை காப்பாத்தோன்னு. அந்த குழந்தைய பத்திரமா வளர்த்து எடுக்கணும்னு அவர் மனசு எவ்வளவு பாடுபடுது. என் அண்ணன் ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்காரு. அத புரிஞ்சுக்க மாட்டியம்மா நீ. வாயாழி, போயிட்டு வந்துடலாம். சித்தி பாத்தியம்மா, ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமா சொன்னாவும் சித்தி. இன்னைக்கு தான் இவ இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசி நான் பாக்குறேன். அவ சொல்றது உண்மைதானம்மா. ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து செத்து தான் பொழைச்சிட்டு இருக்கேன். அதனால வாமா, போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். வண்டிக்கு போன் பண்ண இன்னும் வண்டியே வரலையே. இதோ வண்டியே வந்துடுச்சே. சரி வாமா, போயிட்டு வந்துடலாம். ஐயோ, வாங்க, சீக்கிரம் வாங்க. வாயாழி, வா வா போலாம். சித்தி வாமா, வா வா. சித்தி, இல்ல சித்தி, நான். நீ வா யாழினி, செப்பல் போடு. ஐயோ, யார்கிட்டயும் சொல்லாம இப்படி திடீர்னு என்ன சித்தி? ஐயோ வா யாழினி. ஏறுமா, லேட் ஆகுது. ஏறுங்க. அண்ணே, அண்ணி வரதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடலாம். ஏறு, நீ ஏறு. யாழ்னி, யாழ்னி, அம்மா யாழ்னி.
யாழ்னி எங்க போயிட்டா? காணுமே. ம். என்ன இது? போன் இங்கேயே வச்சுட்டு போயிருக்கா? இவரை எங்க காணோம்? என்னங்க என்னங்க? எல்லாரும் வீட்டை திறந்து வச்சுட்டு எங்க போனாங்க? கௌரி தான் போன் பண்றா. வீட்டுக்கு வந்துட்டா போல இருக்க. ஐயோ அண்ணியா, அவங்க ஏதாவது சொல்லி ஆட்டையை களைச்சிட கூடாதே கடவுளே. கடவுளே, அத்தை ஏதாவது பண்ணி என்ன வீட்டுக்கு வர வச்சிடணும். நான் இவங்களோட போக கூடாது. நீ தான் காப்பாத்தணும் கடவுளே. என்ன கௌரி? ஏங்க எங்க போயிருக்கீங்க? வீட்ல யாருமே இல்ல, கதவு வேற திறந்தே கிடக்கு. நீங்க எங்க இருக்கீங்க? அமுதா, யாழ்னி யாருமே இல்ல, எங்க போனாங்கன்னு தெரியுமா? நாங்க 3 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கோம். 3 பேரும் ஒரே இடத்துல இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? கார்ல போயிட்டு இருக்கோம். யாழ்னிய ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்கேன். போதுமா? ஏங்க யாழ்னி எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? ஏய், என் மருமகளை ஒரு வேலையா கூட்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. சும்மா எங்க ஏதுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஏங்க அவ வயிற்று புள்ளக்காரிங்க, அவளை திடீர்னு எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்கீங்கன்னா என்னமோ ஏதோன்னு மனசு பதட்டப்படாதா? ஏய், அவ வயிற்று புள்ளக்காரின்னு எனக்கு தெரியாதா? பிறக்க போற என் பேர புள்ள ஆரோக்கியமா இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அதான் ஒரு நல்ல டாக்டரா பார்த்து செக் பண்ணி நல்ல சத்து டானிக் எழுதி வாங்கிட்டு வரலான்னு அவளை ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு இருக்கேன். என்னது? என்ன என்ன சொன்னீங்க? யாழ்னிய ஹாஸ்பிடலுக்கு நீங்க கூட்டிட்டு போறீங்களா? ஏங்க நீங்க எதுக்குங்க அவளை இப்போ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? இல்ல இளங்கோ இருக்கான், அவன் பாத்துக்க மாட்டானா? இளங்கோ வீட்ல இல்லாத நேரத்துல எதுக்குங்க நீங்க இதெல்லாம் பண்றீங்க? யாரு? உன் புள்ள கிழிச்சான். அவன் கூட்டு போலங்கிறதுனால தான் நானே அவளை கூட்டு போலான்னு முடிவு பண்ணேன். உன்னையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ அதெல்லாம் யோசிக்கிறதே இல்ல. ஜோசியர் வேற என் பேர ஆரோக்கியம் தான் ஏன் ஆயுசுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எனக்கு இல்ல மனசு கடந்து அடிச்சுக்குது. அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வரேன். நீ டென்ஷன் ஆகாம வீட்லயே இரு. எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க சொல்லுங்க, நானும் வரேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். கொஞ்ச நேரத்துல நாங்களே அங்க வந்துருவோம். நீ வீட்லயே இரு. முதல்ல போன போய். என்னங்க தயவு செஞ்சுனா. ஐயோ போச்சே போச்சு. நேரா போங்கண்ணே, அந்த லெஃப்ட்ல இருக்கு பாருங்க ஹாஸ்பிட்டல். ஓகே சார். ஐயோ ஐயோ கடவுளே, என்ன பண்றது? யாழினி கர்ப்பம் இல்லைங்கிற விஷயம் டாக்டர் கிட்ட போனா தெரிஞ்சிருமே. யாழினியும் அவ்வளவு விவரம் கிடையாது, எப்படி சமாளிப்பான்னு தெரியலையே. கடவுளே, உண்மை தெரிஞ்சதுன்னா அவ வாழ்க்கையே போயிடுமே. இனியா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லங்க, எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை விக்ரம். நான் நல்லது செஞ்சிருக்கேன், உதவி செஞ்சிருக்கேன்னு எல்லாரும் சொல்லுவாங்களே தவிர நான் கெடுதல் பண்ணிருக்கேன்னு யாரும் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. மாயா அப்படி சொன்னது என் நெஞ்சில கத்தியால அப்படியே குத்துன மாதிரி இருக்கு விக்ரம்.
அன்னைக்கு நாங்க எல்லாரும் எக்ஸாமுக்காக ராத்திரி பகலா கண் முழிச்சு படிச்சிட்டு இருக்கிறப்ப மாயா மட்டும் கொஸ்டின் பேப்பரை பணம் கொடுத்து வாங்கினது தப்பில்லையா விக்ரம்? அது பல பேரோட கனவு உழைப்பெல்லாம் திருடுது இல்லையா? அதனாலதான் நான் அவளை கண்டிச்சேன். அத சரி பண்ணதான் நான் முயற்சி பண்ணேன். அவ நல்லதுக்காகவும் தான் நான் அப்படி பண்ணேன். ஆனா அது கைமீறி போய் அவளுக்கு பெரிய தண்டனையே வாங்கி கொடுத்துருச்சு. அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் விக்ரம்? இன்னைக்கு அவ கொலைகாரியா மாறினதுக்கு நானும் காரணம்னு சொல்லும் போது என் மனசு வலிக்குது விக்ரம். இனியா நல்லவங்க தெரியாம தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா அந்த தப்புல இருந்து பாடம் கத்துக்கிட்டு தன்னை திருத்திப்பாங்க. ஆனா இதே கெட்டவங்க தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா இன்னமும் மோசமான கெட்டவங்களா தான் தன்னை மாத்திப்பாங்க, திருந்தலாம் மாட்டாங்க. மாயா அதுல 2வது ரகம். அவ இன்னும் கெட்டவளா ஆயிட்டே போறா. அப்படி ஆவறதுக்கு காரணங்களை தேடிட்டே போறா. இந்த ஜன்மத்துல அவளை திருத்த முடியாது. போலீஸ் ட்ரைனிங்ல நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணும். பட் இவ என்ன வேற ஒரு கோணத்துல பார்த்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாதப்போ. எல்லாத்தையும் அவன் மனசுலயே வச்சுக்கிட்டு நீயும் நானும் கல்யாணம் பண்ணிட்டத பழி வாங்கறதுக்கு ஒரு காரணமா பார்த்திருக்கான்னா அவ மனசு எவ்வளவு கீழ்த்தனமா இருக்கு பாரு. அவளை அவளே தான் கெடுத்துக்கிட்டா. அவளை அவளே தான் கெட்டவளா மாத்திட்டா. அவ இந்த ஜன்மத்துல திருந்த மாட்டா. இனியா நீ அவளுக்காக வருத்தப்படுறதை நிறுத்திட்டு நம்ம வாழ்க்கையை பாரு. யோசிக்கிறதுக்கும் செய்யறதுக்கும் நமக்கு நிறைய நல்ல விஷயம் இருக்கு. உன் வயித்துல குழந்தை இருக்கு. அதை நல்லபடியா பெத்து யாழ்னி கிட்ட கொடுக்கணுங்கிற பெரிய பொறுப்பும் இருக்கு. அதனால நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காம தெளிவா இரு, புரியுதா? தேங்க்ஸ் விக்ரம். நீங்க எப்போ எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. இனியா நான் உன்னை தானே லவ் பண்றேன். உனக்கு மாரல் சப்போர்ட்டா இல்லாம வேற யாருக்கு? சரி, நீ அழகா சிரிப்பிய. உன்னுடைய ட்ரேட்மார்க் அந்த சிரிப்பு. அந்த சிரிச்ச முகத்தை ஒரே ஒரு வாட்டி காமிச்சிட்டு கிளம்ப. போங்க விக்ரம். ஐயோ இறக்கலாம கொள்றியே ஸ்டேஷனா வர போச்சு. ஐயோ கொடுமை. இந்த முகத்தை பார்க்க தான் ஆசைப்பட்டேன். ஐயோ கொஞ்சம் ரொமான்டிக். ஆட்டோ வந்துருச்சு சார். வரேன். சரி நீ கிளம்பு. எனக்கு கமிஷனர் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. இல்லைன்னா நானே ட்ராப் பண்ணிருப்பேன். இட்ஸ் ஓகே விக்ரம், நீங்க வேலையை பாருங்க, நான் போய்க்கிறேன். பாய். சரியா? என்ன விக்ரம்? சார், கமிஷனர் ஆபீஸ்ல கொடுக்க வேண்டிய ஃபைல் சார். தேங்க் யூ. ஓகே சார். நான் ஏன் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தேன்னு உனக்கு தெரியாதுல்ல? இந்த பாதைக்கு கூட்டிட்டு வந்ததே நீ தாண்டி. நீ விக்ரம பார்த்ததும் விக்ரம கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் தற்செயலா நடந்தது இல்லடி. நீ திட்டம் போட்டு பண்ணது. என்னை இந்த வாழ்க்கையில எந்திரிக்கவே விடாம பண்ணி என்னை மண்ணோட மண்ண ஆக்குறதுக்காக பண்ணது. உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டி. நீ வாழ்ற வாழ்க்கையே நான் போட்ட பிச்சடி. என் வாழ்க்கையை எனக்கு எடுத்துக்க தெரியும். உங்க யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை. நான் எடுத்த முடிவை எடுத்ததுதான். நான் உன் வாழ்க்கையை அழிச்சிட்டு தாண்டி மறு வேலையை பார்ப்பேன். அத்தை தான் கால் பண்றாங்க. சொல்லுங்க அத்தை. இனியா எங்க இருக்க? நான் வெளியே இருந்து இப்போ வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கேன் அத்தை. ஏன் என்னாச்சு? உங்க குரல்ல ஒரு பதட்டம் தெரியுதே, என்ன விஷயம் அத்தை? பதட்டம் மட்டும் இல்ல, பதட்டம், பயம், கொலை, நடுக்கம், ஐயோ எல்லாமே இருக்கு. ஐயோ
என்ன சொல்றீங்க? என்ன ஆச்சு? நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரணும்னு யாழ்னிய வீட்ல விட்டுட்டு போனேன். அதுக்குள்ள அந்த குறுக்கு புத்தி அமுதாவுக்கு என்ன தோணுச்சுனே தெரியல. உன்னோட மாமா மனசு குழப்பி யாழ்னிய ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போக வச்சுட்டா. எதுக்கு அந்த ஹாஸ்பிடலுக்கு? யாழ்னிக்கு எதுவும் முடியலையா? ஐயோ, என்ன இனியா நீ இப்படி புரியாம பேசிட்டு இருக்க? அமுதா ஏற்பாடு பண்ணா எதுக்கு ஏற்பாடு பண்ணுவா? யாழ்னி வயித்துல இருக்கிற குழந்தை நல்ல வளருதான்னு ஸ்கேன் பண்ணி பாத்துருவோன்னு சொல்லி வேற ஏதோ திட்டத்தோட உன் மாமா மனச குழப்பிதான் அவ கூட்டிட்டு போயிருக்கா. ஐயோ, oh my god. அத்தை, நீங்க இல்லாம எப்படி மாமா யாழ்னி அப்படி கூட்டிட்டு போலாம்? இளங்கோவும் நீங்களும் தானே கூட போணும். அமுதா சித்தி சொன்னா மாமாவுக்கு அது தெரிய வேணாமா? எதுக்கு அத்தை அப்படி கூட்டிட்டு போறாரு? நீங்க உடனே மாமாவுக்கு ஃபோன் பண்ணி திரும்ப வர சொல்லுங்க. நான் ஃபோன் பண்ணிட்டேன் இனியா. அவரு யாழ்னி வயித்துல வளர்றது என் பேரனோட ஆரோக்கியம் தான் என்னோட ஆயுசு. அதனால குழந்தை நல்லா வளருதான்னு நான் பாத்துட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டாரு. ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்றது? அத்தை, நீங்க இருங்க, நான் யாழ்னிக்கு கால் பண்ணி என்ன பொசிஷன்னு கேக்குறேன். யாழ்னி போனை எடுத்துட்டு போலாதோ, அவ போன் இங்கதான் வீட்ல தான் வச்சுட்டு போயிருக்கா. இந்த அமுதா சித்தி எவ்வளவு தந்திரமா வேலை பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன். யாழ்னிய போன் கூட எடுத்துட்டு போக விடாம பண்ணிருக்காங்க. இப்ப யாருக்கும் தெரியாம யாழ்னிய கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ண வைக்கிறது தான் அவங்களோட பிளானே. சரி, இத நான் பாத்துக்கிறேன் அத்தை. எந்த ஹாஸ்பிடல் போனாங்கன்னு தெரியுமா? இல்ல, அத அந்த மனுஷன் சொல்ல மாட்டேங்கிறாரு. அத்தை, கம்ப்ளீட் பிளான் அத்தை இது. அமுதா சித்தி ரொம்ப பிரில்லியண்டா பிளான் பண்ணிருக்காங்க. சரி, நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இனியா, டெஸ்ட் மட்டும் எடுத்தாங்கன்னா யாழ்னி வயித்துல குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சிரும். அது மட்டும் நடந்துச்சுன்னா உன் மாமா நம்ம யாரையுமே சும்மா விட மாட்டாருமா. அத்தை, அப்படி எதுவும் நடக்காது. நீங்க தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, ஏதாவது பண்ணு, உன்னதான் நம்பி இருக்கேன் நான். நீங்க கவலைப்படாம இருங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ச்சே, இந்த அமுதா சித்தியை பாம்பு நினைச்சு மிதிக்கவும் முடியல, கயிறு நினைச்சு தாண்டவும் முடியல. வேணும்னே இருந்துகிட்டு ஏதாவது ஒரு ஓம குசும்ப வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள சும்மாவே விடக்கூடாது. அதுக்கு முன்னாடி எந்த ஹாஸ்பிட்டல் போறாங்கன்னு கண்டுபிடிக்கணுமே. என்ன நீ வீட்டுக்கு போயிட்டியா? வீட்டுக்கு இப்பதாங்க போயிட்டு இருக்கேன். அதுக்குள்ள இன்னொரு புது பிரச்சனை. ஆஹா, என்னது? Damn it. எதுக்கு இந்த அமுதாத்தை இப்படி நடந்துக்கிறாங்க? அவங்கள அந்த வீட்டை விட்டு துரத்த சொன்னா கேட்டும் தொலைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அன்னையில இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை தான். அவங்கள விக்ரம், இப்ப கோவப்படுறதுக்கு நேரம் இல்ல. அவங்க எந்த நிமிஷம் வேணாலும் யாழ்னிய டாக்டர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. யாழ்னிக்கு அவ்வளவு விவரம் பத்தாது. அவளால அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாது. சொல்லு, இப்ப என்ன பண்ணும்? யாழ்னி போனை கையில எடுத்துட்டு போல. ஆனா மாமாவும் அமுதா சித்தியும் கையில போன் வச்சிருக்காங்க. அவங்க போன் நம்பரை வச்சு அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி சொல்ல முடியுமா? நான் உடனே அங்க போறேன். ஓகே ஓகே, நீ போனை வை, நான் இப்போ உடனே ட்ரேஸ் பண்ண சொல்றேன். சரி விக்ரம், கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க. ஐயோ கடவுளே, யாழ்னிய டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட கூடாது. ஹலோ, கண்ட்ரோல் ரூம். ஹலோ ஹலோ, நான் ஆட்டோ இன்ஸ்பெக்டர் விக்ரம் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். நான் ஃபோன் நம்பர் சொல்றேன், அது என்ன லொகேஷன் கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? ஓகே சார், அவங்க நம்பர் கொடுங்க சார். அது ஒன்று. ரெண்டாவது சொல்லுங்க சார்.
Hindustan College of Arts and Science, Chennai. All human values are inculcated in a student, thereby producing ideal citizens for the future world, and is affiliated to the University of Madras. 100% merit scholarship available, transforming lives through education. Admissions open for the academic year 2024-2025. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.